ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 11.2ல் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். இன் எ டெலிவிஷன் கேம் ஷோ, ஓகேவா, இன் எ டெலிவிஷன் கேம் ஷோ த ப்ரைஸ் மணி ஆஃப் ருபீஸ் 1 lakh, எவ்வளவு ப்ரைஸ் கொடுக்குறாங்க, 1 lakh கொடுக்குறாங்க, இஸ் டு பி டிவைடட் ஈக்குவலி அமௌங்ஸ் த வின்னர்ஸ். அந்த 1 lakh வந்து ஒரே ஆளுக்கு கொடுக்கல, எத்தனை பேர் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இது வின்னர்ஸை பொறுத்து தான். So complete the following table and find whether the prize money given to an individual winner is directly or inversely proportional to the number of winners. இப்போ இந்த டேபிளில் உள்ள எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனாக இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு 1 lakh கையில் இருக்குது, அப்போ வின்னர் ஆகிறாங்க. இப்போ 2 பேர் தான் வின்னர் இருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னா ஆளுக்கு பாதியாக 50,000 கொடுத்துடலாம். இதே வந்து வின்னர்ஸ் வந்து 4 பேர் ஆயிட்டாங்க, அதாவது ஈக்குவலாக மார்க்ஸ் வாங்கி 2 ப்ரைஸஸ்க்கே 4 பேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் 2 பேருக்கு, செகண்ட் ப்ரைஸ் 2 பேருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா 4 வின்னர்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதே 1 lakh நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கும், இப்போ ஈக்குவலாக 4 வின்னர்ஸ்க்கும் நம்ம வந்து டிவைட் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் 25,000 தான் கிடைக்கும் இல்லையா. 25 + 25 + 25 + 25 தான் 1 lakh. ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா, அப்போ வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் இருக்காங்களோ அவங்கள பொறுத்து தான் ப்ரைஸ் மணி வந்து என்ன செய்யும், மாறும். அப்போது வின்னர்ஸோட அமௌண்ட் அளவு அதிகமாகும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து என்ன ஆகும், குறையும். இதுதான் நம்ம இப்போ இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வின்னர்ஸ் அதிகமாகறாங்க, அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் மணி குறையுது அப்படின்னாலே அது வந்து இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். அதை வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வரக்கூடிய ஆன்சரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், வின்னர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க. 1 2 மேபி வின்னர்ஸ் நம்பர் 4 இருந்தால், 5 வின்னர்ஸாக இருந்தால், 8 இருந்தால், 10 இருந்தால், 20 இருந்தாலும் வின்னர்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகிறாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவல் அமௌண்ட்டு பிரிக்கும் போது கம்மியாகும். இந்த மாதிரி மாறும்போது ஒன்று கூடுது ஒன்று குறையுதுங்கும் போது இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். ஓகேவா, ஸோ லாஸ்ட்டில் நம்ம இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் எழுத போகிறோம். ஸோ இந்த டேபிளையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா, எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் வின்னர்ஸ். ஓகேவா, வின்னர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் அமௌண்ட்டு, ப்ரைஸ் மணி. ஓகேவா, எவ்வளோ மணி கிடைக்குதுன்னு. ஸோ இப்போ ஒரே ஒரு வின்னர்ஸ் இருந்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்குது, 1 lakh. அதே 2 வின்னர்ஸ் இருந்தாங்கன்னா 50,000 அவங்க எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ தேவை எவ்வளவு, 4 பர்சன் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் வின்னர்ஸ் அதிகமாகுதுனாலே ப்ரைஸ் மணி வந்து என்ன ஆகுது, குறையும் தெரியணும். ஸோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேட் பண்ணணும். இதே நம்ம டேரக்ட் ப்ரொபோர்ஷன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது டேரெக்டாக ப்ரொபோர்ஷன்னா இது பை இதுன்னு போட்டிருப்போம், 1 / 1 lakhன்னு போட்டிருப்போம். பட் இங்கே அப்படி போடக்கூடாது, இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனால் 1 × 1000. எப்படி போடுறேன்னு பாருங்கள். இது டிவிஷனில் நம்ம எழுதலை, மல்டிப்ளையில் எழுதுகிறோம். 1 × 1000 = 4 இன்ட்டு இங்கே என்ன வேல்யூன்னு தெரியாது, நம்ம எக்ஸ்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும், 1 × 1 lakh தான் பை 4. ஸோ இது 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். 1 4 is 4, 2 4s are 8, 10 இருக்குது, 2 4s are 8, 20 இருக்குது, 20ல் 5 4s are 20. ஓகேவா, 5 4s are 20 பேச்சு, பேலன்ஸ் 3 zeros. ஸோ 25,000 rupees ஈச். ஒவ்வொருத்தரும் 25,000 rupee வாங்குவாங்க. இது ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ். அப்போ இதே மாதிரி அடுத்தது 5 நம்பர்ஸ் இருந்தாங்கன்னா இதை எப்படி எழுதுவோம். இப்போ ஒரு வின்னராக இருந்தால் 1 lakh, அப்போ 5 நம்பர்ஸாக இருந்தால் என்ன வரும் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இதே ப்ரொசீஜரில் 1 × 1 lakh = 5 இன்ட்டு இது எக்ஸ்ன்னு எடுத்தாலும் சரி, இது இல்லை உங்களுக்கு வந்து புரியறதுக்காக ஒய்ன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்லை x1 x2 அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனாலும் போகலாம். இதை x1ன்னு வச்சுக்கலாம், இதை இப்போ நம்ம x2ன்னு வச்சுக்கலாம். ஸோ x2 வேணும் அப்படின்னா 1 lakh by 5. இப்போ இந்த 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 5 is 5, 2 5s are 10, 0 0 0, 2 5s are 10, பேலன்ஸ் 4 0. ஸோ 20,000 ஈச். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடைக்கும், 20,000 கிடைக்கும். இதுதான் x2. இதே மாதிரி அடுத்தது
4 முடிஞ்சிச்சு, 5 முடிஞ்சிச்சு, அப்போ 8 வச்சு பார்க்கலாம். ஸோ சேம் ப்ரொசீஜர் 1 into 1 lakh is equal to 8 into x3ன்னு வச்சுக்கலாமா? ஸோ x3 is equal to என்ன வருதுன்னு பாருங்கள், 1 lakh 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 4 2s are 8, 5 2s are 10, 1 2 3 4. இப்போ மறுபடியும் 2 டேபிள், 2 2s are 4, 2 2s are 4, 5 2s are 10, 0 0 0. Again 1 2s are 2, 1 2 is 2, 2 2s are 4, 5 2s are 10, 0 0. ஸோ x3 is equal to என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12,500 rupees வந்திருக்கு. இதுதான் x3. ஓகேவா? 12,500. இப்போ இதே மாதிரி அடுத்து 10 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 1 into 1 lakh is equal to 10 into x4. அப்போ x4 is equal to 1 lakh by 10. ஸோ 1 0க்கு 1 0. ஸோ x4 எவ்வளோ வந்திருக்கு? 10,000. அப்போது 10 வின்னர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 10,000 கிடைக்கும். இது 20 வின்னர்ஸ் இருந்தாங்கன்னா இதே தான் 20 into x5ன்னு வச்சுக்கலாமா? ஸோ x5 is equal to 1 lakh divided by 20. 1 0க்கு 1 0, 1 2 is 2, 5 2s are 10, 0 0 0. ஸோ x5 is equal to 5,000 rupees. ஒவ்வொருத்தருக்கும் 5,000 rupees கிடைக்கும். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது. ஃபஸ்ட்டு இது 1 lakh, ஒரே ஒரு வின்னர்னால் 1 lakh. இதே 2 வின்னராக இருந்தால் 50,000. இதே 4 வின்னர்ஸாக இருந்தால் ஒன்லி 25,000 தான் கிடைக்குது. அதுக்கடுத்து 5 வின்னர்ஸாக இருந்தால் 20,000 தான் கிடைக்குது. 8 வின்னர்ஸாக இருந்தால் 12,500 தான் கிடைக்குது. இதே 10 வின்னர்ஸாக இருந்தால் 10,000, 20 வின்னர்ஸாக இருந்தால் 5,000. எல்லாமே பாருங்கள், வின்னர்ஸ் அதிகமாக அமௌண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். புரிஞ்சுதா? இந்த மாதிரி வின்னர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும்போது ப்ரைஸ் மணி என்ன செய்யும்? குறையும். இந்த மாதிரி ஆரோ மார்க் மாறி வந்தாலே அது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன் தான். இது கூடும்போது இதுவும் கூடணும், இது குறைஞ்சா இதுவும் குறையணும். அப்படி இருந்தால் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இது கூடும்போது இது குறையுது, இல்லை இது குறைவாக இருந்ததுனால இது கூடுது. அப்படி மாறி மாறி ஆரோ மார்க் வந்தால் அது இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டேனாலே இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் த சம். ஓகேவா? ஸோ இது கிடச்சிருக்க ஒவ்வொரு ஆன்சரையும் இந்த டேபிளில் நம்ம ஃபில் பண்ணி எழுதிடலாம். ஓகே, தேங்க்யூ.